மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரி ஜோடியா இருக்கலாம் பிடிக்குமோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க தாத்தாவும், பாட்டியும் இருந்துகிட்டு பேசிட்டு இருக்காங்க. பாட்டி தாத்தா கிட்ட, "ஏங்க விஜய், காவேரி என்னதான் நம்மள விட்டு விலகி இருந்தாலும், நம்ம சும்மா இருக்கக்கூடாதுங்க. காவேரிக்கு ஒரு வளைகாப்பு பண்ணணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தாத்தாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "என்ன கல்யாணி சொல்ற? அதுக்குள்ளேயுமா வளைகாப்பு பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. "ஆமாங்க. அவ அப்ப சொல்லும்போதே 4வது மாசம் சொன்னால. இப்ப 5வது மாசம்ல. 5வது மாசம் வளைகாப்பு பண்ணலாம்லங்க." அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்றாங்க. உடனேவும் இப்ப நம்ம வளைகாப்பு நம்ம கிராண்டா பண்ணணும்னு சொன்னா, "விஜய் ஏத்துக்குவானா கல்யாணி?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. அவன் எப்படி ஏத்துக்காம இருப்பான்? நம்மளோட கடமை தானங்க. நம்ம செஞ்சா அவன் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படியாவது சொல்லி புரிய வச்சிரலாம் விஜய்க்கும், காவேரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே உன் தாத்தா இருந்துகிட்டு, "சரி கல்யாணி, நம்ம பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "என்னதான் இருந்தாலும் அது நம்ம வீட்டோட வாரிசு தாங்க. நம்ம தானங்க அதெல்லாம் பண்ணணும். நீங்க விஜய் சம்மதிக்க மாட்டான்னு நெனைக்காதீங்க. விஜய் எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கிறது என்னுடைய கடமை." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே தாத்தா, சரி கல்யாணி, நல்ல விசேஷத்த உடனே செஞ்சுறது தான் நல்லது. இப்பவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்றாங்க. வேகமாவும் சாரதா வீட்டுக்கு போறாங்க. தாத்தாவும், பாட்டியும் இருந்துகிட்டு. பாட்டி அ தாத்தாவும் வந்தத பார்த்துட்டு விஜய், காவேரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "உட்காருங்கம்மா, நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன்." அப்படின்னு சொல்லி டீ, காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ஒண்ணும் வேணாம். நீங்க உங்ககிட்ட தான் நான் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "என்னம்மா, என்னம்மா விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அதாவது காவேரிக்கு இப்ப 5வது மாசம் நடக்குதுல்ல. நாங்க ஒரு வளைகாப்பு பண்ணலான்னு நெனைக்கிறோம். அத பத்தி பேசுறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "என்ன பாட்டி அதுக்குள்ளேயுமா வளைகாப்பு போடுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "5வது மாசத்துல போடுவாங்களேடா! நீ ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிடாத. என்ன இருந்தாலும் அது எங்க வீட்டோட வாரிசுல. நான் பண்ணி தான் ஆவேன். நீ ஏதாவது வேண்டான்னு சொன்னாலும் நான்லாம் கேட்க மாட்டேன். நான் அத கிராண்டா ஃபங்ஷனா பண்ணியே ஆவேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "சரிங்க பாட்டி, இதுக்கெல்லாம் நான் வேண்டான்னே சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு, "இப்பவே எதுக்கு? அது நம்ம 7வது மாசம் வச்சுக்கலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் பாட்டி இருந்துகிட்டு, "சரிப்பா, அப்படியே வச்சுக்கலாம். இப்ப 5வது மாசம் வந்து சிம்பிளா வேணா ஒரு வளையல் போட்டு போடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சரி அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லாரும் பேசி முடிவு பண்றாங்க. உடனேவும் தாத்தா இருந்துகிட்டு, "சரிம்மா, நீ வளைகாப்பு போட்டா எப்படி உங்க வீட்ல இருப்பியோ, அதே மாதிரியும் இங்க இருக்கணும். ஆனா குழந்தை பிறந்த உடனேயும் நீ நம்ம வீட்டுக்கு வந்துரணும்மா. நீ இல்லாம அந்த வீட்ல எங்களால இருக்க முடியல. நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்மா." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துகிட்டு, "ஆமா. நீங்க என்னுடைய கொள்ளு பேரனோ, பேத்தியோ வந்த உடனேயும் நீங்க அந்த வீட்டுக்கு வரணும். அந்த கொள்ளு பேரனையோ, பேத்தியோ கையில வச்சு நாங்க கொஞ்சணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட காமிப்போம் தாத்தா, கொள்ளு பேரனையோ, பேத்தியோ. ஆனா அந்த வீட்டுக்கு வரத பத்தி நான் யோசிக்கணும் தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "என்னம்மா காவேரி, நீங்க 2 பேரும் எங்க கண்ல எங்களோட கொள்ளு பேரனையும், பேத்தியோ காட்டாமயே வளர்த்துக்கிடுவீங்க போலக்க. விஜய் எப்படி எங்ககிட்ட வளர்ந்தானோ, அதே மாதிரி என்கிட்ட தான் அந்த பையனும் வளரணும்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "விடுங்க தாத்தா, உங்ககிட்டயே நான் விட்டுர்றேன். நீங்களே விஜய் வளர்த்த மாதிரி நல்லா வளர்த்துருங்க." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி. "ஆமாம். விஜய் நல்லா தானே வளர்த்துருக்கு." அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதான் பாட்டி சொல்றேன். விஜய் எவ்வளவு அன்பா, நல்லவரா இருக்கிறாரு. அதே மாதிரியேவும் அந்த பையனும் இருந்தாலும் நல்லது தான். அத மாதிரியேவும் நீங்க வளர்த்துருங்க. நீங்கள் வளர்த்தது நல்லா தானே இருக்காரு விஜய்." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. சரி 7வது மாசம் நம்ம வளைகாப்பு போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போறாங்க. சாரதா வந்து காவேரி கிட்ட, "திடீர்னு உங்க பாட்டியும், தாத்தாவும் வந்து வளைகாப்பு போடணும்னு சொல்றாங்களேடி! நமக்கு இது தோணல பாத்தியா? என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் நாங்க தானே பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு, "அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க அத்த. நாமளே பண்ணிரலாம். இங்க பாருங்க கிராண்டா நம்ம பண்ணிரலாம். அது எந்த செலவாகும்னு நீங்க எதுக்கும் வருத்தப்பட தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே உன் பாட்டி இருந்துகிட்டு, "அதெல்லாம் யோசிக்கிறதுக்கா இவ விட்டா? இப்பதான் சொன்னா. விட்டா குழந்தை பிறக்கும்போது நம்மகிட்ட சொல்லி அனுப்பியிருப்பா போலருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, "அதான் பாட்டி நான் சொன்னேன்ல, உங்ககிட்ட எல்லாம் சொல்ற சிச்சுவேஷனே எனக்கு அமையலன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் நீ இப்படி பேசுற பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரி, அப்பனா கங்காவுக்கும் சேர்த்து நம்ம 2 பேத்துக்கும் சேர்த்து வளைகாப்பு பண்ணிரலாம்லடி! நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க காவேரி கிட்ட. "ஆமாமா, அக்காவுக்கும் சேர்த்து, எனக்கும் சேர்த்து நல்லா வளைகாப்பு பண்ணிரலாமா, சூப்பரா இருக்குமா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அந்த இடத்துல கங்கா வர்றாங்க. நெறையா திங்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு, "இதெல்லாம் என்னது?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. "யார் வந்தா?" அப்படின்னு. உடனேவும் சாரதா இருந்துட்டு, "பாட்டியும் தாத்தாவும் வந்திருந்தாங்கடி, விஜயோட பாட்டி, தாத்தா. அவங்க வளைகாப்பு வைக்கிறத பத்தி பேசிட்டு போனாங்க. எனக்கும் இப்போ ஒண்ணு தோணுதுடி. உங்க 2 பேத்துக்கும் சேர்ந்து ஒண்ணு போல ஃபங்ஷன் வச்சிடலாம்னு நெனைக்கிறேன். நீ என்ன நெனைக்கிற?" அப்படி சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. உடனே, "அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு தனியா தான் ஃபங்ஷன் வைக்கணும். எனக்கு தனியா கிராண்டா வைக்கணும். அவ கூட சேர்ந்துலாம் என்னால ஃபங்ஷன் பண்ண முடியாது." அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனே காவேரிக்கு ஷாக்கு. "என்ன அக்கா இப்படியெல்லாம் பேசுறாளே! நமக்கு கூட சேர்ந்து ஃபங்ஷன் வைக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே! ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா?" அப்படின்னு ஒரே அ வருத்தப்படுறாங்க. ஆனா கங்கா இருந்துகிட்டு,
"அ ஏம்மா எதுக்கு அவங்க கிட்டயும் பேசுனீங்களா? எங்க 2 பேத்துக்கும் சேர்ந்து ஃபங்ஷன் வைக்கிறத பத்தி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "இல்லடி அவங்க கிட்ட பேசல. இப்ப தான் உன்கிட்ட கேட்கிறேன்டி. உங்க 2 பேத்துக்கும் சேர்ந்து வச்சா நல்லது தானடி?" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் வேண்டாம். எனக்கு 2 பேரும் சேர்ந்து வைக்கிறதுல விருப்பம் இல்ல. எனக்குன்னு ஒரு ஃபங்ஷன் கூட கிராண்டா பண்ணதே இல்ல. எந்த ஞாபகமும் எனக்கும் இல்ல. எனக்கும் இருக்கும்ல ஃபங்ஷன் கிராண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி 2 பேருக்கும் சேர்ந்து பண்ணோம்னா, அவளுக்கு தான் பண்ற மாரி இருக்கும். எனக்குன்னு தனியா பண்ற மாரி இருக்காது. நீங்க ஃபங்ஷன் எனக்கு மட்டும் தனியா பண்ணுங்க. அப்படி இருந்தா வேணா ஃபங்ஷன் வைங்க. இல்லாட்டி வேண்டவே வேண்டாம்." அப்படின்ட்டு கங்கா சொல்றாங்க. "என்னடி இவ இப்படி பேசுறா?" அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்படி எனக்கு மட்டும் ஃபங்ஷனா வைக்கிறதா இருந்தா, அத நீங்க கிராண்டா பண்ணணும். அதுவும் அவளுக்கு முன்னாடி எனக்கு ஃபங்ஷன் வைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "என்னடி இவ்வளோ அவசரப்படுத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "என்னடி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிறாங்க. "ஆமா, அவளுக்கு மட்டும் எல்லா ஃபங்ஷனும் கிராண்டா நடந்துச்சுல. கல்யாணமும் கிராண்டா இருந்துச்சு. என்ன அடுத்த பர்த்டே ஃபங்ஷனும் கிராண்டா பண்ணீங்க. எல்லாமே கிராண்டா பண்ணுவீங்க. அதே மாதிரி நான் எதிர்பார்க்க கூடாதா? எனக்கும் ஃபங்ஷன நீங்க கிராண்டா பண்ணணும்." அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கங்கா. உடனே காவேரி வந்துட்டு, "இல்லம்மா அக்கா ஆசைப்படுறாள்ல. அதே மாதிரியே இருக்கட்டும்மா. அக்காவுக்கும் ஆசை இருக்கும்ல. அவளுக்கு தனியா ஃபங்ஷன் வைக்கணும்னு. இருக்கட்டும்மா. அவளுக்கு முதல்ல வச்சிரலாம். அந்த ஃபங்ஷன நம்ம கிராண்டா பண்ணிடலாம்மா. எனக்கு அப்புறம் கூட ஃபங்ஷன் வச்சுக்கலாம்." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு, "இவ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க தாம்மா எனக்கு பண்ணணும் கிராண்டா ஃபங்ஷன். எல்லா ஏற்பாடையும் நீங்களே பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி, "என்னடி இவ இப்படி இருக்கிறா? காவேரிய பார்த்து பொறாமப்பட்டுட்டே இருக்காடி." அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்க கங்கா சாரதா இருந்துட்டு, "என்ன என்ன பண்ணடி? இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "அதான் சொன்னேன்லம்மா, அக்காவுக்கு தனியாவே ஃபங்ஷன் வச்சுருவோம். பாவம் அக்கா ஆசைப்படுறாள்ல. அக்கா கர்ப்பமா இருக்கிறாள்ல. அப்படி இருக்கும்போது அவ ஆசைப்படுறதெல்லாம் நம்ம பண்ணி தானம்மா ஆகணும். அக்கா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு மண்டபம் பிடிச்சு நல்லா கிராண்டா பண்ணிரலாம்மா. அக்கா மறக்கவே கூடாது எல்லாத்தையும்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே "அவ சொல்ற மாதிரினா நெறைய செலவாகும்லடி?" அப்படிங்கிறாங்க. "அது எவ்வளோ செலவா இருந்தாலும் சரிம்மா, நம்ம அக்காவுக்காக பண்ணுவோம்மா. அக்கா பாவம்மா. அக்கா எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டுச்சு. கல்யாணம் எப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஒரு ஃபங்ஷன் கூட அக்கா நெனச்ச மாரியே நடக்கலல்ல. அக்கா நெனச்ச மாதிரி எல்லாமே நடக்கட்டும்மா. அக்கா சந்தோஷமா இருந்தா அதுவே போதுமா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு, "நீ இப்படி யோசிக்கிறடி. அவ உன்ன பார்த்து பொறாமப்படுற மாரியே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என் வயித்துல பிறந்ததுங்க ஒண்ணு ஒரு மாதிரி இருக்குறீங்க. என்னால நம்பவே முடியலடி." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வந்துட்டு, "ஆமாடி வர வர கங்கா பழைய கங்காவா மாறிக்கிட்டே இருக்காடி. ஏற்கனவே இப்படிதான் இருப்பா ஆரம்பத்துல. இப்ப இடையில நல்லா தான் பேசிட்டு இருந்தா, இப்ப மறுபடியும் உன்ன பார்த்து பொறாமப்படுற மாரியே எல்லாமே நடந்துகிட்டு இருக்காடி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டி. உடனே அக்காவ வருத்தப்படுற மாரி எதுவும் பண்ண வேண்டாம். இப்பவே நம்ம வந்து அக்காவுக்கு ஃபங்ஷன் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அத்தைக்கு கால் பண்ணி சொல்லிடுங்கம்மா. அத்தையும் இங்க வரணும்ல. அத்தை ஃபங்க் சரிங்கம்மா. அத்தைக்கும் கால் பண்ணி சொல்லிடுங்கம்மா. மத்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "சரிடி இப்பவே கால் பண்ணி சொல்றேன்னு" சொல்லிட்டு சாரதா உடனே குமரன் அம்மாவுக்கு கால் பண்றாங்க. "மதினி, இப்ப கங்காவுக்கு வளைகாப்பு வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். 5வது மாசம்ல. அதனால தான்." அப்படிங்கிறாங்க. "அப்படியா? சரி நீங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. நான் வந்து வர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமரனோட அம்மாவும். சரின்னு சொல்லிட்டு சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பசுபதிக்கும் கங்காவுக்கும் வளைகாப்பு வைக்கிற விஷயம் தெரிய வருது. உடனே அந்த டெய்லர் அன்னைக்கு என்னம்மா பேசுனா, இப்ப அவன் பொண்டாட்டிக்கு வளைகாப்பு நடத்துறான். அவன் நான் எப்படி கஷ்டப்பட்டேனோ, அதே மாதிரி அவனையும் கஷ்டப்பட வைப்பேன். என்ன அழ வச்சுட்டான்ல என் பிள்ளைய கடத்திட்டு, அவனும் அழணும். அது மாதிரி நான் பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பசுபதி. அதுக்கான பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க அக்காவுக்கு வளைகாப்பு பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.